சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 57. வாய்க்குமோ வாயாதோ வென்று நீயும் மனதிலே தயங்கி இனி அலற வேண்டாம். ஏய்க்குமே ஞானமெல்லாம் முன்னை கூட ஏகாந்த பிரமை வந்து எழுத்து கொள்ளுன். தாய்க்குமே தாய்ப்பதத்தை பூசை செய்து தானவனாய் தானாக நிலைத்து வாழ்ந்து காய்க்குமே கருவிகளை கழற்றி போட்டு காரணசற் குருவை நீ கண்டுகொள்ளே. இதன் பொருள், இது எனக்கு கிடைக்குமா என்று சந்தேகப்பட்டு தயங்காதே. ஞானம் தானாக உன்னை வந்தடையும். தனிமையில் இறையுணர்வு உன்னை ஆட்கொள்ளும். ஆதிபராசக்தியின் திருவடிகளை பூசை செய்து நானே அவன் என்ற உணர்வில் நிலைத்து வாழ். புலன் இன்பங்களை தரும் கருவிகளை தூக்கி எறிந்துவிட்டு உனக்குள்ளேயே இருக்கும் சத்குருவை கண்டுகொள். பாடல் 58. கொள்ளவே கருவிகளை கொன்று போட்டேன், கோளரவாசியைத்தான் கூர்த்து பார்த்தேன். அல்லவே எருமுனையை பறித்து கொண்டேன், அப்புறம் 12 தலமுன் கண்டேன். வல்லவே 12ஐ எடக்கிச் சென்றேன், வாய்வான சுழல்காற்றில் மறுவிச் சென்றேன். மெல்லவே பூமலர்கள் வாசங்கண்டேன், மேதினியைத்தான் படைத்தேன் விரித்து கொள்ளே. இதன் பொருள், ஐம்புலன்களை வென்று வாசியை உன்னிப்பாக கவனித்தேன். 6 ஆதாரங்களையும் தாண்டி 12 தலங்களையும் உயர்நிலைகளையும் கண்டேன். அவற்றை தாண்டி சுழல்காற்று போன்ற யோக நிலையில் பிரவேசித்தேன். அங்கே ஞான மலர்களின் நறுமணத்தை உணர்ந்தேன். அந்த பேரொளி நிலையிலிருந்து உலகத்தையே படைக்கும் வல்லமையை பெற்றேன். பாடல் 59. கேளடா மேகநிறம் முண்டு கொண்டேன், கேணி எனும் முக்குழியை தள்ளி போட்டேன். ஆளடா அவ்வூரிலிருந்து வாழ்ந்தேன், அதிசயங்கள் உள்ளதெல்லாம் மறித்து கொண்டேன். நாளடா நாள்வளப்பன் செய்யாமற்றான், நந்திதனில் லேறியந்தா நடனஞ் செய்தேன். இதன் பொருள், வானத்தின் மேக நிறம் போன்ற ஒளியை உட்கொண்டேன். பிறவிக்கு காரணமான குழிகளை மலங்களை தள்ளிவிட்டேன். அந்த ஞான பூமியில் தங்கி வாழ்ந்து அங்குள்ள அதிசயங்கள் யாவற்றையும் அறிந்தேன். காலத்தை கடந்து நந்தி தேவர் காட்டிய வழியில் தியான நடனம் புரிந்தேன். பாடல் 60. பரிந்திட்டேன் அவ்வூரில் குடிபுகுந்தேன், பஞ்சவர்ண பாவாடை பரிந்து கொண்டேன். அறிந்திட்டேன் ஆரூரில் அடங்கி நின்றேன், ஆதிவஸ்து வானதையும் அறிவாட்கண்டேன். தெரிந்திட்ட ஞான நிலை தன்னை கண்டேன், நிச்சயமாய் தத்துவத்தின் உறுதி கண்டேன். அறிந்திட்டேன் வாசிவடி வேலை வாங்கி வல்லவனும் உபதேச மாட்டினோமே. இதன் பொருள், அந்த ஞான ஊரில் அன்புடன் குடியேறினேன். 5 வண்ண ஒளிகளை பஞ்சபூத தூய்மை ஆடையாக கொண்டேன். திருவாரூர் போன்ற அந்த சிதம்பர வெளியில் அடங்கி நின்றேன். ஆதி பரம்பொருளை அறிவால் தரிசித்தேன். தத்துவங்களின் உண்மையை உணர்ந்து வாசி எனும் ஞானவேலை ஏந்தி தகுதியுள்ள உனக்கு அகத்தியருக்கு இதனை உபதேசித்தேன். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.